தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்கோடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டினாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்குன. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2,000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தா போதும். ஏழை மாணவர்கள் படிக்க வேணும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில் பாலிடெக்னிக் கல்லூரி ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்ப ஏழை மாணவர்கள் வெறும் 2,000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க. அப்ப ஏழை மாணவர்கள் வெறும் 2,000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க வரலாறு தெரியாத நீங்க மேற்கொண்டாங்க. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 14 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், உண்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 2017-18 அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவக் கல்வி படிச்சாங்க. இதையெல்லாம் நான் உணர்ந்து, நானும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன். பொதுமக்கள் கோரிக்கைகளை, எதிர்கட்சி கோரிக்கைகளை நானே முடிவு செஞ்சேன். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளும் மருத்துவராக கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ₹1 செலவில்லாம அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்கப்பட்ட உத்தரவு போட்டு, உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இவ்வளவு கல்லூரி கொண்டாந்துருக்கீங்களா? அது மட்டுமல்ல, மத்திய அரசு 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அதிமுக அரசாங்கத்தில். திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது 2010 132 பேர் தான் படிச்சிருந்தாங்க. நீ எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை இருந்தது? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள், அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது. இந்த மாவட்டத்தில் பிஜி கோர்ஸ் முதல்நிலை பட்ட படிப்பு இங்க இருந்தது. அதுக்கு 5 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே போடல. வருகிற 14ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. 14ஆம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதல்நிலை பட்டப்படிப்புக்கு நீங்க சேர்க்கை, அதாவது மாணவர் சேர்க்கையை தொடங்கப்பட்டால் பரவாயில்ல, இல்லை என்றால் அறிவுற்றார் சி வி சண்முகம் அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. என்னையா அவ்வளவு கஷ்டமா இருக்குது? இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா? ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா? இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா?
மக்களுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்தீங்களா? என்னை பத்தி பேசுற அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பச்சை கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம். மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக்கெல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிதான் அதை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று தான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராடிக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்து நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் சாலை வளம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மக்கள் மத்தியில் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தும் திமுக அரசை அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அறநிலையத்துறை நிதி மூலம் கல்லூரி அமைத்தால் மாணவர்களுக்கு முழு வசதியும் கிடைக்காது என்று தான் தெரிவித்ததை நான் பேசியதற்கு கண், காது, மூக்கு வைத்து பேசுகிறார் ஸ்டாலின் என்றும் குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். முதுநிலை பட்டப்படிப்புக்கு வகுப்புகளை தொடங்காவிட்டால் சி.வி. சண்முகம் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.